பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். சென்னையில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடல் முன்பு தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் விசிக துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா நகல் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் பாலாஜி, இந்த போராட்டத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா நகல் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த எஸ் பாலாஜி, பாஜக கொண்டுவர முயலும் தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் மிகப்பெரிய தாக்குதல் என்றும், இந்த மசோதா குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே வரவு அனுப்பப்படாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழகம் போன்ற மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறிய அவர், மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழகம் போன்ற மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறிய அவர், இது பெரிய வஞ்சக நிலையை உருவாக்கும் என தெரிவித்தார். பிக் ஸ்ட்ரைக் ஆர் வெரி ஹார்ட் ஸ்ட்ரைக் ஆன் தி டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் நேஷன் என்கின்ற அளவில் இதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகள், மதசார்பற்ற கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இதை தமிழ்நாடு அளவிலே எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இதை எதிர்த்து வரக்கூடிய இந்த மறுசீரமைப்பை பற்றி தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்து எல்லா வகையிலும் முன்னெடுப்புகளை செய்து வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இல்லத்திலும் பொதுமக்களுடைய இல்லத்திலும் இதனை கண்டிக்கின்ற வகையில் கருப்பு கொடி ஏற்றி வைக்க வேண்டும், அலுவலகங்கள் இன்ன பிற இடங்களிலே கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இன்றைக்கு எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் திமுகவினர் தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, தொகுதி மறுசீரமைப்பு மூலம் வடமாநிலங்களுக்கு 70% மேலாக கூடுதல் தொகுதியும், தென் மாநிலங்களுக்கு 30% தொகுதிகள் மட்டுமே கூடுதலாக கிடைக்கும் என்றும், இதனால் வடமாநிலங்கள் மட்டுமே பயனடையும், தென் மாநிலங்கள் தொடர்ந்து பலவீனமாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்க திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவை தீயிட்டு கொளுத்தினார் என்றும், அந்த தீ தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து விரைவில் இந்தியா முழுவதும் பரவும் எனவும் தெரிவித்தார். இருந்தாலும் எண்ணிக்கை 3-2 மடங்கு கிடைத்துவிடும் வட மாநிலங்களுக்கு. அப்ப எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்னு ஒரு சட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்தா எல்லாரும் ஹிந்தி படிச்சாகும். ஏன் அது எதுக்கு அந்த 3-2 மடங்கு வட மாநிலங்களுக்கு கொடுக்கணும்? நம்மை அடிமையாக்குவதற்காக. தெலுங்கானா முதல்வர் எங்களை ஆதரித்திருக்கிறார். மற்ற எல்லா தென் மாநில முதல்வர்களும் எங்களை ஆதரிக்கிறார். திமுகவிற்கு தோல்வி பயம் வந்ததன் காரணமாகவே தொகுதி மறுவரையறையை வைத்து அரசியல் செய்வதாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறிய அவர், தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழக அரசு மட்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்றும், வேறு எந்த மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதன் காரணமாகவே தொகுதி மறுசீரமைப்பை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், மேலும் திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டதன் காரணமாகவே தொகுதி மறுசீரமைப்பை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அவர், வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். தொடர்ந்து சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்த திமுகவில் தொடர்ந்து சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்த திமுகவில் தற்போது உள்ளவர்கள் சுயமரியாதையை மறந்துவிட்டு தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதாக கடுமையாக சாடினார். எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால பண்ண முடியாதது இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால திமுக மட்டும்தான் பாதிப்பு இருக்கா? இந்தியா முழுவதும் வேற எங்கேயாவது இதுக்கு போராட்டம் நடத்துறாங்களா? அப்போ திமுகக்கு மட்டும் என்ன பிரச்சனை இருக்கு நான் கேட்கிறேன். திமுகக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு? மற்ற மாநிலத்துல போராட்டம் நடத்துறாங்களா? எதிர்ப்பு தெரிய வைக்கிறாங்களா? இல்ல. அப்போ இதுல தெளிவாக தெரியுது அவங்க அரசியல் மட்டும்தான் பண்றாங்க. தோல்வி பயம் அவங்களுக்கு எப்போ வந்துச்சு. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க போறதில்லை. இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கு.
அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தெரியுது. திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியுது. மத்திய பாஜக அரசு தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மூலம் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது என்று செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கரூர் திமுக மாவட்ட அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தலைமையில் மசோதா நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கான திட்டங்களை மறுத்து வருகிறது என்றும், தற்போது தொகுதி மறுசீரமைப்பு மசோதா மூலம் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் மாவட்டத்தில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 4 தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயம் என்றும், தேர்தலுக்கு பின்னர் வருமான வரி சோதனை நடத்தப்பட்ட விதம் குறித்து தெரிய வரும் என்றும் தெரிவித்தார். வீடுகளில் கருப்பு கொடியேற்றி இன்று கோஷமிட்டு இந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய வகையில், தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதை தமிழ்நாட்டு மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வரக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் 23ஆம் தேதி வாக்குப்பதிவின் போது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி அரசாங்கத்திற்கு தக்க பதிலை கொடுத்தார். தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் வடமாநிலத்தவர்கள் முதல் தர குடிமக்களாகவும், தென் மாநிலத்தவர்கள் 2ஆம் தர குடிமக்களாகவும் கருதும் சூழல் உருவாகும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் அண்ணா சிலை அருகில் மத்திய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கண்டித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் மத்திய அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்திய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் பாஜக அரசு தந்திரமாக நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி தொகுதி சீரமைப்பு மசோதாவை நிறைவேற்ற பார்ப்பதாகவும், தொகுதி மறுவரையறை மசோதாவை மட்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தால் எதிர்ப்பு வரும் என்பதால் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவையும் தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறை செயல்படுத்தப்பட்டால் வடமாநிலத்தவர்கள் முதல் தர குடிமக்கள் போலவும், தென் மாநிலத்தவர்கள் 2ஆம் தர குடிமக்கள் போலவும் நடத்தப்படுவார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் சொல்லி வருவதை ஒட்டி பூனைக்குட்டி வெளியே வந்தது என்று பாஜக அந்த சட்ட வரையறையை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தை 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் கூட்ட வேண்டிய அவசியமில்லை, அவ்வளவு அவசரம் இல்லை. இதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் தேர்தல் பணியில் இருக்கிற நேரத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று இந்த பாசிச நோக்கோடு பாஜக அரசு செயல்படுகிறது, மோடி செயல்படுகிறார். எனவே இதனை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைப்படி கழகத் தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத் தோழர்கள் இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இவர்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறோம். இதை கண்டித்து அந்த சட்ட முன்வடிவை அவர்கள் நிறைவேற்றாமல் அதை வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நாம் வைக்கின்ற இந்த போராட்டம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.